சில நேரங்களில் நம்மை சார்ந்தவர்கள் ஒரு உயர்வான பதவியில் இருக்கின்ற பொழுது நாம் அதை குறித்து பேசுகின்ற பொழுது நாம் மெய்சிலிர்த்து போவோம். உனக்கு விடயம் தெரியுமா, எங்களுடைய ஊரை சார்ந்த பெண் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறது என்று நாம் பெருமையாக சொல்வோம். இல்லை என்றால் எங்கள் ஊரை சார்ந்தவர் இந்த இடத்திலே ஒரு உயர் பதவியில் இருக்கிறார் என்பதை நாம் பெருமையாக சொல்லுவோம். நம்முடைய காலர்களை நாமே உயர்த்தி விட்டு விடுவோம். அது அவர்களிடமிருந்து நமக்கு ஏதாவது ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் அல்லது ஏதாவது நமக்கு அவர்களிடமிருந்து ஒரு நன்மை கிடைக்கும் என்பதல்ல அது களம். எங்கள் மண்ணை சார்ந்தவர்கள் இந்த இடத்தில் உயர்வான ஒரு பதிவில் இருக்கிறார்கள் என்பதை சொல்கின்ற பொழுது அது மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அப்படித்தான் தமிழர் தாயகத்தை சார்ந்த பலர் பல இடங்களில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள். கமலா ஹாரிஸ் அவர்களுடைய உதவியாளராக இருந்த சகோதரி தமிழர் தாயகத்தை சார்ந்த பெண் என்கின்ற ஒரு அடையாளத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல பிரிட்டனில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக தமிழர் தாயகத்தை சார்ந்தவர்கள் என்பதெல்லாமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தற்பொழுது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கின்றது. அது என்னவென்றால், இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்த பூர்வீகமான தமிழ் குடும்பத்தை சார்ந்த சகோதரி ஒருத்தி தற்பொழுது ஒரு இடத்தில் அவர் மேயராக, துணை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றது. இங்குள்ள கனடா நாட்டில் அவர் துணை மேயராக, பிரான்சில் அவர் அந்த துணை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றது. யார் இந்த சகோதரி என்கின்ற பொழுது, யாழ்ப்பாணம் ஊர்காவற்று பகுதியை சார்ந்த இந்த சகோதரி தன்னுடைய 19 வயதிலே நகரமன்ற உறுப்பினராக பிரான்சில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய சிறு வயதிலிருந்தே அவருக்கு அரசியல் மீது ஒரு ஈர்ப்பு, எப்படியாவது அரசியல் களத்திற்குள் செல்ல வேண்டும் என்று முயற்சியை எடுக்கின்றார். அதன் வெளிப்பாடாக அங்கு நடக்கக்கூடிய இந்த நகர்மன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகின்றார். போட்டியிட்டு அந்த நகர்மன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று, அவர் இப்பொழுது அந்த நகர்மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற களம் அவருடைய 19 வயதில் நடைபெறுகிறது. அதன் பின்பு இப்பொழுது அவருக்கு 25 வயது. தற்பொழுது அங்கு நடந்த துணை மேயர் அந்த தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுது துணை மேயராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சகோதரியுடைய பெயர் ஆதித்யா ஆனந்த ராசா என்பது அவருடைய பெயர். இது இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பிரான்சில் இருக்கக்கூடிய பெனால்ட் என்கின்ற பகுதியில் தான் அந்த சகோதரி இப்பொழுது துணை மேயராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் கேட்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நம்மளுடைய அந்த மனசிலே ஒரு சந்தோஷம். எங்களுடைய தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரி இந்த இடத்திலே துணை மேயராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் எப்படி சொல்வது என்பது நமக்கு தெரியவில்லை. அதுபோலத்தான் கனடாவில் ஓரிண்டியோ என்கின்ற அந்த பகுதி, அங்கு அந்த அந்த பகுதியிலே தமிழர்களுக்கென்று ஒரு அடையாளம் நிறுவப்பட்டிருந்தது. அதை குறித்த செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரம்டன் என்கின்ற நகரில் பேட்ரிக் ப்ரவுன் என்பவர் அங்கு மேயராக இருக்கிறார். அந்த பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் பிரம்டன் நகரிலே தமிழர்களுக்கான ஒரு நினைவு களத்தை உருவாக்கி அதை திறந்து வைக்கிறார். அங்கு பேசிய பேட்ரிக் ப்ரவுன் என்ன குறிப்பிட்டார் என்றால், 2009ஆம் ஆண்டு தமிழர்கள் பட்ட இன்னல்களை குறித்தெல்லாம் நாங்கள் செய்திகளை அறிந்திருக்கின்றோம். அதற்கு தமிழர்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும், அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய அனைத்து தமிழ் சகோதரர்களுக்கும் நாங்கள் உதவியாக இருப்போம் என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டுதான் அந்த நினைவு கலந்த அந்த இடத்தை அவர் திறந்து வைத்தார். தற்பொழுது அது சிதைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. யாரோ சிலர் திட்டமிட்டு அந்த நினைவை தூபியை அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. இது இப்பொழுது ஒரு பெரிய வலியை கொடுத்திருக்கிறது. காரணம், படித்தவர்கள், நாகரிகமானவர்கள். அப்படிப்பட்ட கனடா நாட்டில் தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நினைவு ஸ்தூபியை அவர்கள் அதை சேதப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது இப்பொழுது வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஒன்றியோ மாநிலத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சார்ந்த தோழர் இதற்காக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். யாரோ சில விசமிகள் திட்டமிட்டு எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்று இதுபோன்ற செயல்பாடுகளை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் அவர்கள் செய்திருக்கிறது தவறு என்று.
அந்த பாதிப்படைந்த இடத்தை அல்லது பாதிப்படைந்த பகுதியை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுப்போம், அதற்கான முயற்சிகள் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த சூழலில் அந்த ஒன்றிய மாநிலத்தின் மேயராக இருக்கக்கூடிய பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் கூட இதனை கேள்விப்பட்டு கடுமையான ஒரு விசனம் அடைந்ததாகவும் செய்திகள் வருகின்றன. ஒருபுறம் தமிழர்களுக்கான ஒரு களத்தில் தமிழர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும், அதிலே நம்மளுடைய உறவுகள் ஒரு உயர்வான பதவிகளுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய களங்களும், அதை குறித்த செய்திகள் காதில் விழுகின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சிகளும், அதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நம்மை எறியாமல் நம் நெஞ்சு நிமிர்ந்து நான் தமிழண்டா என்று சொல்லக்கூடிய அந்த களங்களும் ஒருபுறம் நமக்கு வியப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் தமிழருடைய அடையாளங்கள் எங்கிருந்தாலும் அதை சிதைத்து விடுங்கள் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் திட்டமிட்டு தமிழர்களுடைய அடையாளங்களை அழிப்பதற்கும் அதை சிதைப்பதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய களங்களும் இன்னொரு புறம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த செய்திகள் அனைத்தையுமே நாம் படிக்கின்ற பொழுது ஒருபுறம் பெருமை, ஒருபுறம் சற்று மனக்கலக்கம் என்கின்ற களத்தில்தான் நாம் இங்கு நிற்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் தற்பொழுது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்திய களங்கள் பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன. ஏப்ரல் 6ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது என்றும், ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது என்றும், மே 4 அல்லது 5 யார் ஆட்சியை பிடித்து விடுவார் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் இப்பொழுது இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது பல கட்சிகளை சார்ந்தவர்கள் விழுந்து விழுந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மிக அழுத்தமாக பல செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளையும், சிறப்பு முகாம்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளை மையப்படுத்திய செய்திகளையும் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த 16 ஆண்டுகள் இந்த தமிழ் அதாவது முகாம்களில் இருக்கக்கூடிய இந்த சொந்தங்களை நினைத்து பார்த்திருந்தால் அவர்கள் என்றோ தங்களுடைய சுதந்திர காற்றை சுவாசித்திருப்பார்கள் என்ற எண்ணம் மனதிற்குள் வருகின்றது. ஆனால் இப்பொழுது பல கட்சிகளை சார்ந்தவர்கள் விழுந்து விழுந்து நாங்கள் தமிழர்கள், இவர்களெல்லாம் எங்களுடைய உறவுகள், அவர்கள் அகதிகளில் அந்த சிறப்பு முகாம்களில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான விடிவை நாங்கள் தருவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் ஆட்சிக்கு வரட்டும் என்ற எண்ணம் இப்பொழுது இல்லை. மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகம். அப்படி மாற்றத்திற்கான அரசியல் வருகின்ற பொழுது கண்டிப்பாக தமிழ் சமூகம் அங்கு ஒரு அடையாளமாக இருக்கும். இன்று முகாம்களில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்தங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு களம் அப்பொழுது உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பால்.